உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்டூ ரெசிபி ரொம்பவே சிம்பிளுங்க. சட்டுன்னு ரெடி பண்ணிக்கிறலாம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 3 உருளைக்கிழங்கு நான் அந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கி விடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். இதுதாங்க இதுக்கு தேவையான மசாலா. வேறு எந்த மசாலாவும் இல்லை. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி அளவாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுக்கிறலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் அவ்வளோதாங்க, ரெடி ஆயிரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பொருள் சேர்க்கணும். என்னென்னா ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்க்க போகிறேன். ஆமாங்க, ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்குங்க. சூப்பராக இருக்கும். இது நேரம் ஆக ஆக இன்னுமே கெட்டியாக வருங்க. கொஞ்சமாக இதில் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி அப்புறம் இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியும் கூட. டேஸ்ட்டும் அட்டகாசமாக